வணக்கம். நம்ம ஊர்ல திருவிழா சமயத்துல தேரோட்டம் நடக்கும். தேரு ஒரு இடத்துல ஒரு நிலையில நிற்கும். அலங்காரம் எல்லாம் பண்ணி வடம் அதில் இணைக்கப்பட்டு பக்தர்கள் அதை இழுத்துட்டு போவாங்க. அப்போ சாலையில் ரோட்டில் மேடு பள்ளம் கல் அதுக்கு தகுந்த மாதிரி அந்த தேரும் ஒரு ஜோல்ட் இருக்கும். இந்த பக்கம் போய் பள்ளத்தில் அப்படி டபார்னு கீழே அப்படி இறங்கி அப்புறம் எல்லாம் கஷ்டப்பட்டு தூக்கி இழுத்து அப்படி கொண்டு போவாங்க. இதெல்லாம் பண்ணி முடித்து 4 மாட வீதியையும் சுற்றி கடைசியில் ஒரு அந்த பழைய இடத்துக்கேவும் எங்கே புறப்பட்டுச்சோ மூலஸ்தானம் அங்கே அது இருக்கும். சுவாமி சித்பவானந்தர் இந்த தேரோட்டத்தை மனித வாழ்க்கைக்கு ஒப்பிடுகிறார். எளிய உதாரணத்தை கொண்டு ஒரு மிகப்பெரிய தத்துவத்தை சாமி நமக்கு சொல்றாங்க. மனுஷனுடைய வாழ்க்கை இதே மாதிரி தாங்க. மனிதன் ஒரு யாத்திரை செய்கிறான், புனித யாத்திரை. நாம் எல்லாம் போய்கிட்டு இருக்கிறோம். இப்போ நம்ம பேசிக்கிட்டு இருக்கிறோம்ல, இது கூட நமது யாத்திரையிலே ஒரு அங்கம். இந்த யாத்திரை எங்கே போய் முடியணும்னா பல பிறவிகள் எடுத்து நாம் நம்மளை இன்னும் ரிஃபைன் பண்ணி இன்னும் மன பரிபாகம் அடைந்து சிசில் பண்ணி நம்மளை சுத்தப்படுத்தி மனசில் இருக்கக்கூடிய அழுக்குகள் எல்லாம் அகற்றி கடைசியில் எங்கே போய் சேரணும்னாக்கா மூலஸ்தானம். கடவுளிடம் இருந்து மனிதன் புறப்பட்டவன் மீண்டும் கடவுளை மனிதன் அடைய வேண்டும். எப்படி தேர் எங்க பயணத்தை ஆரம்பிச்சோ எங்க அந்த நிலையில இருந்துச்சோ அங்க திரும்ப வர்ற வரைக்கும் அதனுடைய பயணம் தொடர்கிறது. அது மாதிரி கடல்ல தண்ணீருக்கு வெப்பத்தில் அது அப்படியே ஆவியாகி மேலே போய் மழையா பெய்யுது. எல்லா இடத்துலையும் மழையா பெஞ்சு ஒரு சின்ன ஓடை, அப்புறம் சிற்றாறு, அப்புறம் பெரிய ஆறு, கடைசியில் அது எங்கே சேருது அப்படின்னா கடலில் சேருதுங்க. எங்கே புறப்பட்டுச்சோ அங்கே சேரும்போது தான் அதற்கு ஒரு நிம்மதி கிடைக்கிறது. அது மாதிரி இந்த மனிதன் கடவுளிடம் இருந்து புறப்பட்டவன் புனித யாத்திரை பிறந்ததில் இருந்து பல பிறவிகள் எடுத்து மீண்டும் கடவுளை நோக்கி பயணித்து கொண்டே இருக்கிறான். நாமும் பயணித்து கொண்டே இருக்கிறோம். நம்ம ரிஃபைன் பண்ணி மன பரிபாகம் அடைந்து நல்ல எண்ணங்களை நாம் சிந்தனை செஞ்சு இறைவனை பல பிறவிகள் எடுத்தாவது அந்த மூலஸ்தானத்தை எங்கே புறப்பட்டோமோ அங்கே போய் நாம் சேரணும். அதுவே நமது பயணத்தின் நோக்கமாக இருக்க வேண்டும். வணக்கம்.